தமிழ்மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. டாக் ஆஃப் த டவுன் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியணும். மெரினா பீச்சில் நடந்த சாகசங்கள், வான்வழி சாகசங்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது செய்தித்தாள்களும் நியூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையோட சாகச நிகழ்ச்சி ஒரு 5 நாட்களாக ரிஹர்சல்ஸ் டெமோ எல்லாம் முடிஞ்சு நேற்று பொதுமக்கள் பார்வைக்காக நிகழ்ச்சி நடத்தப்பட்டதில் கூட்டு நெரிசலில் சிக்கி ஒரு 230 பேர் மயக்கம் போட்டாங்க. 108 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5 உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இதுக்கு மிக முக்கிய காரணம் நிர்வாக திறமையின்மை, நிர்வாகம் சரியாக பண்ணலை, ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இதை எப்படி மடைமாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை அரசியல் ஆக்குறாங்களா அப்படின்னா அஃப்கோர்ஸ் அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எடப்பாடி இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கி இப்போ தமிழிசை பேசியிருக்காங்க, எல் முருகன் பேசியிருக்காரு, அண்ணாமலை பேசியிருக்காரு, கூட்டணி கட்சியில் ஆதவர் ஜோன், காக சிதம்பரம், கட்சிக்குள்ளேயே இருக்கிற கனிமொழியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. முதல்ல இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு முன்னாடி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. இது டிசாஸ்டர் தான். 5 உயிர்கள் போயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதுமா குழந்தைங்களோட குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணுன்னு வந்த ஒரு சாகச நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக வந்தவங்க. அவங்களுக்கு இது சாகச நிகழ்ச்சி அப்படின்னு தாண்டி நாட்டு இராணுவம் இந்த விமானங்கள் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரைடு. நம்ம ஊரில் தான் எல்லாத்துலேயுமே தேசபக்தி இருக்குமே. ஸோ அந்த தேசபக்தி அதெல்லாம் பார்த்து குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல ப்ராப்பர் பிளானிங் இல்லை, அதனால் இறந்துட்டாங்க. பட் இந்த இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுச்சா, இதுக்காக வருத்தம் தெரிவிக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. மாசு பேசும்போதும் நியாயப்படுத்தி தான் பேசுகிறாரு. மேயர் பிரியா பேசும்போதும் அவங்களும் முதல்ல மேயர் பிரியாவுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுங்கிறதே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுங்க. அஃப்கோர்ஸ் எழுதி கொடுத்தது மடப்பானம் பண்ண மாதிரி இதெல்லாம் பண்ணோம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அர்த்தம் தெரிவிக்கல. சிஎம் ரியாக்ட் பண்ணல, டெபுட்டி சிஎம் ரியாக்ட் பண்ணல. நேற்று முதல் வரிசையில் உட்காந்து குடும்பத்தோடு கண்டு கழித்த முதல்வர், மூத்த அமைச்சர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த ஃபங்க்ஷனில் சிறப்பு கவனம் பெற்ற, சிறப்பு சலுகை பெற்ற அந்த முக்கிய பிரமுகர்களால தான் இங்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பட் அதை இது பண்ணுறாங்க. சிஎம் ரியாக்ட் பண்ணல, டெபுட்டி சிஎம் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கும்போது அதை இன்றைக்கி முரசொலியில் அப்படியே பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. சிஎம் ட்வீட்லேயோ இல்லை இதுலேயோ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காங்க. 5 பேர் இருக்காங்க. பட் குறைஞ்சபட்சம் கனிமொழியாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு வகையில் அது லைட்டராக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் கண்டிப்பாக மற்ற யாரும் சொல்லலாம் கூட இவங்க 2 பேரும் அதை பற்றி பேசியிருக்கணும் இல்லையா? அது மக்கள் அவங்களா கவனக்குறைவுனால அவங்க திமிரெடுத்து போய் செத்து போயிட்டாங்க. இதுவே ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கட்டும், உடனே போயிட்டு 10 லட்சம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எப்படியும் கண்டிப்பாக அதெல்லாம் தரமாட்டாங்க, தரப்போகிறது இல்லை. ஸோ இங்கே அதுதான் கேட்டால் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. முழுக்க இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்க வேண்டியது அப்படின்னா 2 தரப்பையும் நம்ம பொறுப்பு வைக்கிறோம். ஏன்னா இதில் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஏர்ஃபோர்ஸ் இருந்திருக்கு. ஏர்ஃபோர்ஸ் தான் ஈவெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க இருந்திருக்காங்க. ஸ்டேட் போலீஸ் இருக்குது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சென்னை கார்பரேஷன் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஊடகங்களில் இவங்க கொடுக்குற தகவல்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. 4 டன் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தோம், 18 டன் குப்பை எடுத்தோம், இவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு அப்படின்னு. 5 உயிர் போயிருக்கு, 108 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, 250 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க. செத்துப்போன உயிரை விட்டுட்டு உங்களுக்கு 4 டன் பிளாஸ்டிக் முக்கியமாக தெரியுதுன்னா அப்போ நீங்கள் மனுஷங்களை பார்க்குறீங்களா இல்லை எதை பார்க்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஊடகங்களில் இன்றைக்கி அது பெரிய செய்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. 5 உயிர்கள் போயிருக்குங்கிறத தாண்டி 4 டன் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தோங்கிறது முக்கிய செய்தியாக இருக்குது. அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை பிரசுரிக்கிறத பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. நீங்கள் இதுக்கே எப்படி சொல்கிறீங்க? மெட்ரோவில் இத்தனை பேர் அதிகபட்சமாக 4 லட்சம் பேர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னு கணக்காட்டுறாங்க. சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு 1.25 லட்சம் பேர் வருவாங்க, இல்லை 1.5 லட்சம் பேர் போவாங்க. நேற்று அந்த வேலுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃபுட்டேஜஸ் நம்மளும் பார்க்க முடிஞ்சிச்சு, மெட்ரோ ரயில்ஸ் ஃபுட்டேஜஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா சரியான திட்டமிடல் இல்லை. ஓகேவா? ஏர்ஃபோர்ஸ் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகலில் ஈவெண்ட் நடக்க போகுது. அப்படிங்கும்போதே அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறார், தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு அரசு ஒருங்கிணைப்பு குழு கூடி எல்லாம் நாங்கள் போட்டால் எல்லா ப்ரிகாஷன்ஸ் பண்ணோன்னு. அப்போவே நீங்கள்
ப்ராப்பராக சொல்லியிருக்கணும். ஏன்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது, சார் இவ்வளோ சண்டே இவ்வளோ பேர் வருவாங்க, ஒன்று எய்தர் நம்ம டிக்கெட் ஃபேர் வச்சுக்கலாம், இல்லையா நம்ம டைமிங்கை ஈவினிங் மாற்றலாம், இல்லை இவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ண முடியும்னு ஏதாவது வைக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே இவங்க வைக்கல. ஓகேவா? இன்னொன்று இவங்க என்ன சொன்னாங்க, இவ்வளோ கூட்டம் வரும் தெரியாது, இவ்வளோ கூட்டம் வரும் தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடியே ஏர் மார்ஷல் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, அது ஒரு ஊடகத்தில் இருக்குது, 15 லட்சம் பேர் வருவாங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஏர்ஃபோர்ஸ் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோக திமுகவின் முட்டு கொடுக்கும் பிரிவில் இருக்கிற ஒரு ஊடகத்துடைய சீஃப் எடிட்டர், ஒரு சேட்டலைட் சேனலுடைய அம்பானி சேனலோடைய எடிட்டர், அவர் வந்து திமுக சொம்பு, அவரே வந்து அவர் ட்வீட் போட்டிருக்காரு, சண்டே ஈவெண்ட் நடக்க போது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ மீடியாஸில் வந்துருச்சு. அப்போ 15 லட்சம் பேருக்கு நீங்கள் பிளானிங் பண்ணாமல் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ அதானே சொல்கிறாங்க, திடீர்னு இத்தனை பேர் வந்துட்டாங்க. திடீர்னுலாம் கிடையாது. 15 லட்சம் பேர் வருவாங்கங்கிறது முன்கூட்டியே அரசு கணிச்சிருக்கணும். இதை கணிக்க தவறுனா அப்புறம் நீங்கள் எதுக்கு அரசாங்கம் இருக்கீங்க, இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து சடனாக வரல. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் மொபிலைஸ் ஆகிறாங்கன்னா அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் இருக்குல்ல, இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்டெலிஜென்ஸ் பல தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதில் நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ அதுதான். இன்னொன்று இங்கே வந்து வெயில் தாக்கத்தினால செத்து போயிட்டாங்க அப்படின்னு மெரினா பீச் இருக்குது. ஓகேவா? வெயில் தாக்கத்தினாலன்னா இப்போ நேற்று அந்த ஏர்ஃபோர்ஸ் நிகழ்ச்சி நடக்காட்டியும் பீச் இருந்திருக்குமா? மக்கள் வந்திருப்பாங்களா? அஃப்கோர்ஸ் வந்திருப்பாங்க. இவ்வளோ கூட்டம் இல்லாட்டி மக்கள் வந்திருப்பாங்க. அந்த மக்கள் செத்துருப்பாங்களா? கூட்ட நெரிசல் இருக்குது, அத்தனை பேர் வந்து ஒரு இடத்துல கூட்டினா 15 லட்சம் பேர் அவங்கள நீங்கள் வந்து ஒரு ஒரு பேரிகேட்டட் அந்த ஒரு ப்ரிமிசஸ்குள்ளே நீங்கள் உட்கார வைக்கிறீங்கும்போது ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். உங்களுக்கு வந்து சீ பிரீஸ் கம்மியாக இருக்குது. பீக் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து 11:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்குமான அந்த வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்க அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ப்ராப்பர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ப்ராப்பர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மாஸ்டர் சொல்கிறார் தண்ணி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. அந்த தண்ணி குடிநீர் மையம் அப்படின்னு வீடியோவில் காட்டுற ஃபுட்டேஜ் மெரினாவில் டிஃபால்ட்டாக இருக்குது. அந்த பார்க்கிங் ஏரியாவில் போட்டு இருந்தால் அந்த டிஃபால்ட்டில் இருக்கிறத தாண்டி உள்ள கிரவுண்டுக்குள்ளே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மேயர் பிரியா சொல்லுமா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தண்ணி டேங்க்லாம் வச்சோன்னு சொல்கிறாங்க. எங்கே வச்சாங்க? எந்த இடத்துல தண்ணி டேங்க் வைக்கப்பட்டுச்சு? எந்த இடத்துல தண்ணி டேங்க் இத்தனை இடத்துல வாட்டர் டேங்க்ஸ் வச்சோம், இத்தனை ஸ்பாட்ஸில் வச்சோம் அப்படின்னு சொல்லணும்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 6ஆம் தேதி சொல்லக்கூடாது. 6ஆம் தேதி பிரச்சனையான பிறகு 7ஆம் தேதி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது. 5ஆம் தேதி சாயந்தரம் சொல்லியிருக்கணும், இந்த இடத்துலலாம் இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம், பப்ளிக் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து இனிஷியேட் சொன்னீங்களா? பார்க்கிங்க்கு மட்டும்தான் அது மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடையாது. பார்க்கிங்கில் பாதி பார்க்கிங்ஸை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட இன்னோவா கார் தான் ஆக்கிரமிச்சிருந்துச்சு. 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பைக்கை பார்க் பண்ணிட்டு நடந்து வர வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்குது. அப்போ அங்கே மக்கள் மூச்சு திணறுது. அப்படிங்கும்போது டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பலாம்னா 4 கிலோமீட்டர் எப்படி நடக்க முடியும்? குழந்தை இருக்குது, குழந்தைய தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் ஒருத்தர் நடக்கணும். ஒரு 50 வயது பெண்மணி இருக்காங்க, எப்படி நடக்க முடியும்? இறந்து போனவங்கள ஒருத்தருக்கு 37 வயசு, ஒருத்தருக்கு 40, ஒருத்தர் 54, இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நியூஸில் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆம்புலன்ஸ்லேருந்து கொண்டு வந்த போதே இறந்து தான் அவங்க வந்தாங்கன்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போகிறதுக்கே அங்கே பாதை இல்லை, ப்ராப்பர் ஃபெசிலிட்டி கிடையாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இங்கே சிஸ்டமேட்டிக்காக எங்கே ஃபெயிலியர் வருது அப்படின்னா, ஈவெண்ட் நடக்க போகுது 11 மணிக்கு, வாட் எவர் இட் மேபி. ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் ஷெட்யூல்டு ஸ்டார்டிங் டைம் அப்படின்ட்டு இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி அசம்பிளிங் டைம் வந்து அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் முன்னாடிலேருந்தே வருவாங்க. இப்போ 12 மணிக்கு ஒரு ஷெட்யூலிங் டைம் அப்படின்னா 9 மணி, 9:30, 10, 11, 12 அப்படியே வரிசையாக மக்கள் வருவாங்க. கரெக்டாக இப்போ நம்ம படத்துக்கே போகிறோம், 11:30 மணிக்கு ஷோ, 10:30 மணிலேருந்தே நம்ம தேட்டருக்கு போய் நின்றுருப்போம். எப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறாங்களோ எல்லாம் உள்ளே போவோமா? கரெக்டாக ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் ஆவாங்க. பட் ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்போது எக்ஸிட் பாயிண்ட் வந்து அவங்க வெளியே போகிறாங்கன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் போவாங்களா? இல்லை இவங்க போட்டோம் நம்ம 1:30 மணிக்கு முடிச்சு நம்ம 4 மணிக்கா வெளியே போய்க்கலாம், 7 மணிக்கா வெளியே போய்க்கலாம் அப்படி போகிறாங்களா? அடிக்கிற வெயிலுக்கு எப்படி? அங்கே கடை கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அங்கே 15 லட்சம் பேரும் அட் அ டைத்தில் வெக்கேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா, இல்லை ப்ராப்பர் ரூட் வைக்கப்படலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வைக்கல. இன்னொன்று, வெளியே அந்த காமராஜர் சாலை இருக்குல்ல, அந்த ரோட்டில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. உள்ளே இருந்த மக்கள் வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டு மயக்கம் போட்ட மக்களுக்கு வெளியே வந்து வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்ட சம்பவங்கள்லாம் நேரில் பார்த்த பல பேர் சொன்னாங்க. இன்னொன்று, அங்கே கையில் கிடந்த பேப்பரு அது இதெல்லாம் வச்சு மயக்கம் போட்டவங்களுக்கு பப்ளிக் விசிறி விட்ட
காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதான். ஏன் இதை வந்து குறை சொல்ல வேண்டியிருக்குன்னா, இதை ஸ்டேட் போலீஸ் பார்க்கணும். போலீஸ்க்கு தான் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் நடத்துது, ஈவெண்ட்டை மட்டும் தான் ஏர்ஃபோர்ஸ் நடத்துது, ஸ்டேட் போலீஸ்க்கு தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா நீங்கள் போலீஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். மெடிக்கல் டீம் வச்சுருந்தாங்க, மெடிக்கல் டீம் எங்கே கொண்டு வந்து வச்சுருந்தீங்க? ஆம்புலன்ஸ் உள்ளே வரதுக்கு வழி கிடையாது. எங்கே ஆம்புலன்ஸ் வராமல் நீங்கள் கொண்டு போய் இது பண்ணிகிட்ருக்கீங்க? இதில் மாநில அரசின் நிர்வாகத் தோல்வி தான் காரணம்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அரசுடைய இது கையாளாகத்தனம் தான் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிட்டாங்க. முழுக்க அரசு இது தவறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். இதில் இப்போ வந்து நேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிலோட தாக்கத்தினால தான் இறந்தாங்க அப்படின்னு. வெயிலோட தாக்கத்தினால இறந்தாங்கன்னாலும் அந்த வெயிலுடைய தாக்கம் சிவியரானதுக்கு காரணம் அங்கே நீங்கள் ப்ராப்பரான ஃபெசிலிட்டி பண்ணல. 15 லட்சம் பேர் ஒரே இடத்துல அடைக்கும் பொழுது ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக வரும், இல்லை உங்களுக்கு வந்து ப்ரீஸ் இல்லை. அப்படிங்கும்போது இப்போது இன்னொன்று சொல்லுவாங்க, அழகர் ஆற்றுல இறங்குறது நடந்துச்சு, அங்கெல்லாம் செத்து போனாங்களா, இங்கே செத்து போனாங்களா? எல்லா திருவிழாலையும் உயிரிழப்புகள் 1-2 இருக்கதான் செய்யும். அழகர் திருவிழா நடக்கும்போதோ இல்லை பெரிய பெரிய கோவில் திருவிழா நடக்கும்போதோ இதை போலீஸ் ஹேண்டில் பண்ணலையா, மேனேஜ் பண்ணலையான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இஃப் ஐம் நாட் ராங், அழகர் திருவிழாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே போன மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், வெயிலாக இருக்கும் வெக்கையாக இருக்குன்னு உடனே ஹோஸ் பைப்பை வச்சுக்கிட்டு வெப்பத்தை தணிக்கிறதுக்காக மக்கள் மேலே தண்ணியை பீச்சி அடிப்பாங்க. ஸோ அந்த அவங்களுடைய வெக்கை தணிக்கணுமா? நேற்று பண்ணீங்களா? 20 லட்சம் பேர் அங்கே அழகர் திருவிழா நடந்துச்சுருந்தீங்களா? அங்கே பண்ணதான் இங்கே 15 லட்சம் பேருக்கு பண்ணீங்களா? ஏதாவது ஒரு சில்ட்டு பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்த வாட்டர் டேங்க்குமே வந்து அந்த மெரினா பீச் அந்த சமாதிகளை ஒட்டி அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, அங்கே அந்த பார்க்கிங் ஒட்டி இருக்க இடம் தான். அதை தாண்டி லைட் ஹவுஸ் வரைக்கும் இருக்கும்போது எங்கேயும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. இங்கே ப்ராப்பராக அரசு செய்யவே இல்லை. அகெயின் வந்து ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் கான்செப்டில் காவல்துறை எந்த அளவுக்கு கோட்டை விட்டாங்க, மெத்தனமாக இருந்தாங்கன்னு தெரியும். சிஎம்மோட கான்வாய் வந்து இப்போது அதுலேயே வந்து ஒரு 22 நிமிஷம் நின்றுச்சு. இது வந்து மிகப்பெரிய செக்யூரிட்டி த்ரெட், அதையும் மீறி இது நடந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போது அரசு செஞ்சுருக்கணும், இழப்பீடு கொடுக்கல, வருத்தம் தெரிவிக்கலை, எதுவுமே நடக்கலை. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு லெத்தஜிக்காக இருக்காங்க. இது அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறை ஏற்படுத்தியிருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் திமுகவுடைய சொம்புகளுடைய ஸ்டேட்மெண்ட். 91-96 காலத்தில் மகாமகத்தில் செத்து போனாங்க, ஜெயலலிதா குளிக்க போகிறாங்க அப்போ செத்து போனாங்க, வேறு சில சம்பவங்கள் நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அப்போல்லாம் செத்து போனப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அதெல்லாம் வரலாறு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதை பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க கேவலமாக ஒரு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அதே கேவலத்தை நீங்களும் செய்வீங்களா? இப்போ அதை தானே கேட்குறாரு, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, உயிரிழப்பு நடந்திருக்கு, இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. அவங்க கொண்டாங்கன்னா நாங்கள் சாவடிப்போம், எங்கள் பங்குக்கு நாங்கள் அவங்க 50 பேர் சாவடிச்சாங்க, நாங்கள் 5 பேர் தானே சாவடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து இதுக்கு இபிஎஸ் அரசியல் பண்ணாதீங்க, இல்லை அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. அப்போ இதை வந்து அரசியல் பண்ணல, ஓகேவா? இதை வச்சு அரசியல் யாரும் பண்ணல. நேற்று குடும்பத்தோடு உட்காந்து முதலமைச்சர் பார்த்தாருல, இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? சம்பவம் நடந்துச்சுல, நேற்று நைட்டு பலி எண்ணிக்கை 5ஆக்க உயர்வுன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்துச்சு, 10-11 மணிக்கு. இன்றைக்கி 12 மணி நேரம் கடந்துருச்சு. முதலமைச்சர்கிட்டேருந்து வருத்தம் தெரிவித்த மாதிரி வந்திருக்கா? இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. துணை முதல்வர் வருத்தம் தெரிவித்த மாதிரி தெரியல. அப்போ எதை நம்பி யார்கிட்ட போய் நாங்கள் கேட்குறது? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்த நீங்கள் இங்கே அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் பேர் செத்துருக்காங்க, எந்த ஒரு இதுவும் சொல்லலையே, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்தில் அவங்க உழைப்பை நம்பி இருப்பாங்களா? பிளட் வினர் தானே, செத்து போன 5 பேரும் ஆண்கள். அந்த குடும்பம் இன்னைக்கு தெருவுக்கு வந்துச்சுல்ல. கள்ளக்குறிச்சியில் திமுறத்து போய் செத்தான், அவனுக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்க, குடிச்சா செத்துருவோம்னு தெரிஞ்சு சாவு வீட்டில் வந்து அந்த காசுக்காக வந்து வேணும்னே செத்தாங்க, நம்ம அதை குற்றம் சாட்ட முடியாது. பட் சாவு வீட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த வீட்டில் வாசலில் கள்ளச்சாராயம் விற்று அதை குடிச்சு திருப்பி செத்தவங்களாம் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தீங்க. இங்கே ஒரு விமான சாகச நிகழ்ச்சி, அதை பார்க்க வந்த பொதுமக்கள் இருந்துச்சு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, மக்கள் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கணும், இதெல்லாம் எடுத்து வந்துருக்கணும், நீங்கள் வந்து முன்னாடியே வீட்டிலே இருந்திருக்கலாமே, நீங்கள் யோசிச்சிருக்கணும்மா அப்படின்னு எல்லாமே மக்கள் பண்ணுறாங்கன்னா அப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? ஓகேவா? அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. அரசியல் பண்ணுறது யார்? அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு, அப்போ கேட்டியா? அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்கிறது அதுக்கு பேர் தான் அரசியல். தவறு நடந்துருச்சு, கவனக்குறைவு ஏற்பட்டுருச்சு, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் செய்யலையே, நடந்துச்சுங்கிறீங்க. இதே மாதிரி ஒரு சாகச நிகழ்ச்சி 2003 அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு. அன்றைக்கி எந்த உயிரிழப்பும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. அன்றைக்கி 15 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தரவுகள் சொல்லப்படுது. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல இடங்களில் திமுகவை ஆதரித்து பேசினா மூத்த ஊடகவியலாளர் ஆர்கே தான் வந்து அந்த பதிவும் போட்டிருக்காரு. அந்த 2003 நிகழ்ச்சியில் நான் நேர்லேயே இருந்தேங்கிறாரு. இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர் பதிவு பண்ணுறார். ஒரு மாற்றுத்திறனாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து கூட்ட நெரிசலை பார்த்தோன்னே போக பயம், மெட்ரோ ட்ரெயின் ஏறி டிசபிலிட்டிஸ்
மியூசியம். அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அங்கே இருக்க ஒரு கஃபேல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் கஃபே வந்து இந்த பீரியடில் க்ளோஸ் அப்படின்னு அவருக்கு அறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த கஃபேல உட்காந்துக்கிட்டு நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால் 10 to 1 வந்து கஃபே க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்கே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்குமாக இந்த நிகழ்ச்சி மாறி போனதுனால ஏற்பட்டது தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை காரணம். ஏஆர் ரகுமான் இன்சிடென்ட்லேயும் இதே தான் நடந்துச்சு. காவலுக்கு போன அதிகாரிகள் குடும்பத்தோடு போயிட்டு முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு பப்ளிக் காசு கொடுத்தவனுக்கான இடத்துல நீங்கள் போய் உட்காரும்போது ஆப்வியஸாக வேறு வழி இல்லாமல் அவன் வந்து அடுத்தடுத்த ரோவில் போய் கூட நெரிசல் ஏற்பட்டுச்சு. எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் விற்றாங்க, அதெல்லாம் ஓகே. விஜய் மாநாட்டுக்கு 22 கேள்வி கேட்டீங்க, இது பண்ணியா அதை பண்ணியான்னு இப்போ நீங்கள் எந்த சேனத்தில் நடத்திருக்கீங்க? அதை தான் இப்போ முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் மாநாட்டுக்கு நீங்கள் அத்தனை கேள்வி கேட்டீங்க, இப்போ உங்கள் இடத்துலயே வந்து இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று என்னன்னா, இந்த பிரச்சனையில் மாநில அரசுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய நிர்வாக அதை ப்ராப்பராக வந்து பிளானிங் பண்ணாதது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு சிக்கல் எங்கே வந்துச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டீம் இருக்குது, சதர்ன் ரயில்வே சரியாக இல்லை, ஏன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ப்ராப்பராக விடல, மெட்ரோ ப்ராப்பராக விடல. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமான கூட்டு பொறுப்பு தான். கூட்டு பொறுப்பில் உயிரிழப்புகளுக்கு காரணம் அதை தவிர்த்திருக்க வேண்டிய இடத்துல, தவிர்க்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தா அது வந்து மாநில அரசு பொறுப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். இன்னொன்று, ப்ராப்பர் பிளானிங் இல்லை. அரசு அதிகாரிகள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக ப்ராப்பராக இருந்த சிஸ்டம்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணி பார்க்கிங் கொண்டு, நீங்கள் ஒரு இனோவா கார் நிப்பாட்ட வேண்டிய இடத்துல 4 2 வீலர் நிறுத்தலாம். இல்லை, அப்படி அவங்களுக்கான நிகழ்ச்சி அதை மாற்றணும்னா அப்போ பப்ளிக் அலோடு இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி சொல்லியிருக்கலாம் தான், அது இவங்க ப்ராப்பராக பண்ணல. தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பெங்களூரில் நடத்த போகிறாங்க. இப்போ இதே ஈவெண்ட் வந்து இன்னும் சில நாட்களில், சில வாரங்களில் பெங்களூர் நடத்த போகிறாங்க. ஸோ அது எப்படி நடத்த போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டில் ப்ராப்பர் பிளானிங் இல்லை. பப்ளிக் கேதரிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத இந்த போலீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், ஏற்கனவே வந்து ஆதவ அர்ஜுன் வந்து டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஒரே வரியில் வந்து வானில் சாகசம் இல்லத்தில் சோகம் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்லிட்டார். இப்போ வந்து விசிக தலைவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துட்டார், கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஆனாலும் இன்னும் நீங்கள் சரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துருந்துருக்கணும். போதிய நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கலை, சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அடுத்தபடியாக மிக முக்கியமாக 2 கோரிக்கைகள் வச்சுருக்கார். 1, இழந்தவர்கள் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும். நம்மளுடைய கோரிக்கை மாதிரி தான். உயிரிழப்புகள் பிரெட் வின்னர், தப்பே செய்யாத ஒருத்தர் வந்து இழந்திருக்காங்க, ஸோ அவங்களோட தவறு கிடையாது, அதனால் அதுக்கு வந்து கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வதாக உயர்மட்ட விசாரணை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டில் உயர்மட்ட விசாரணை வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து தவறு செஞ்ச காவல்துறை அதிகாரி மேலாம் நடவடிக்கை எடுத்த ஐஏஎஸ் அதிகாரி மாற்றப்பட்டு திருப்பி அந்த காவல்துறை அதிகாரி வந்து சுமூகமாக ரிட்டையர்மெண்ட் அளிக்கப்பட்டார். அதுவும் இந்த ஆட்சியில் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே தவறு செய்யும் அதிகாரிகள் மேலே பெரிதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படல. குறைஞ்சபட்சம் விசாரணை, அல்லது நீங்கள் விசாரணை செஞ்சு தண்டனை கொடுத்தாலும் போனது வரப்போகிறதில்ல. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதுக்கு வருத்தப்பட்டு அவங்களுக்கு இழப்பீடாக கொடுங்க. மகாமகத்தில் செத்தாங்க, இதில் செத்தாங்க, அதில் செத்தாங்க, கும்பகோணம் தீ விபத்து நடந்துச்சு, இங்கே தீ விபத்து நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு வியாக்கியானங்கள் பேசாமல் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்தோடு செயல்பட்டுக்கிட்டாங்க. மற்ற கட்சிகள் அரசியல் பண்ணுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் பண்ணுறாங்க. பாஜக கையில் எடுத்திருக்கா, இது அரசியல் தான். அதிமுக கையில் எடுத்திருக்கா, அரசியல் தான். இபிஎஸ் பேசியிருக்காரா, ஓகே தான். அதில் நியாயமான கோரிக்கைகள் இருக்குது. தமிழிசை கேட்ட மாதிரி வந்து விஜய்க்கு 23 கேள்வி கேட்டது, 22 நிபந்தனைகள் 33, அதாவது 22 கேள்விகள் 33 நிபந்தனைகள் போட தெரிஞ்சவங்க இதையே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, நியாயமான கேள்வினா அதெல்லாம் அரசியல்னு பிறந்துக்கிட்டால் கூட நீங்கள் அரசியல் செய்யாமல் நியாயமாக மனிதாபிமானத்தோடு நடந்துக்குவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து. ஆனால் இதில் நம்ம இவ்வளோ சொல்கிறோம், மாசு அவர்கள் வந்து விமானப்படை அதிகாரிகளே வந்து பாராட்டினாங்க நாங்கள் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்து அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? சொல்லிக்க வேண்டியதான். விமானப்படை எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து இவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, பப்ளிக் கேதரிங் ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது அந்த பப்ளிக் கேதரிங் ஈவெண்ட்டுக்கு நாள் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், ரூல்ஸ் இப்படி மாற்றிருக்கோம், இந்த வழியாக என்ட்ரி இருக்குது, எக்ஸிட் இருந்துச்சு, எத்தனை போலீஸ் அங்கே நின்னாங்க, எத்தனை போலீஸ் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ராப்பராக அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்காகவாச்சும் ஒரு தனி பப்ளிக் ஈவெண்ட் தானே. நாளைக்கு இத்தனை மணிக்கு 5ஆம் தேதி ஏன் வந்து மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களோ மேயர் பிரியா அவர்களோ பேசலை? 5ஆம் தேதி நீங்கள் பேசியிருக்கலாம்ல, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், வாங்க, பிரச்சனையெல்லாம் வாங்க, சந்தோஷமாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல.
முன்னாடி நீங்கள் திட்டமிட்ட சொல்லியிருக்கலாமே, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே. எந்த விமானப்படை அதிகாரி சொன்னார்? அவர் இப்போ பப்ளிக்கில் சொல்ல சொல்லுங்கள், அவரை ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள், இது வந்து அரசுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுதான் இதில் வந்து டெபுட்டி சிஎம் அதுக்கு தாண்டி வந்து இதில் இன்னொரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாங்க. ஓகேவா, தொகுத்து வழங்கினாங்க 2 தமிழ் மொழி பேசக்கூடிய 2 பைலட்ஸ், ஏர் மார்ஷல்ஸாக ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு ஆண் ஒரு பெண் பேசினாங்க. பாதி தமிழ் தப்பு, ஓகேவா, சரி ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அந்த பைலட் அந்த ஃப்ளைட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இங்கிலீஷ் பேர் இருக்கும்போது அது கார்த்திகேயா, நடராஜா, ஆஞ்சநேயா அப்படி இப்படின்னு பேர். ஏர்ஃபோர்ஸில் இருக்க பைலட்டுக்கு ஏன் இதெல்லாம் பேர்? வெற்றிவேல் வீரவேல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை இது ஏர்ஃபோர்ஸ் இதுவா இல்லை ஆன்மீக நிகழ்ச்சியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சி இறுதியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மறைந்த திரைப்பட இயக்குனரும் மார்க்சியவாதியுமான மணிவண்ணன் வந்து ஒரு கருத்தை ஒரு வாட்டி பதிவு பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வந்து அணிவகுப்பு போகிறத பார்க்க முடியுது. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. இது இந்தியா மட்டும் தான் பண்ணுதான்னு பார்த்தா பாகிஸ்தானும் பண்ணுறான், சீனாவும் ஸ்ரீலங்கா பண்ணுறான். டே உன் ஆயுதம் என்னன்னு எதிரிக்கு தெரிஞ்சால் அவன் சுதாரிச்சுக்குவான்டா, காட்டக்கூடாதுன்னா காலகாலமாக சொல்லப்பட்டு வந்துச்சு. நீ எல்லாத்தையும் காட்டிட்டீங்கன்னா அப்புறம் எப்படா எதிரி நாடு கூட சண்டை போடுவ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இந்த ஆயுதம் வந்து எதிரி நாட்டுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, உள்நாட்டில் இருக்கிற அச்சுறுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ இந்த இராணுவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் நிகழ்ச்சி, ஓகே, இதை தேசப்பற்று நாட்டுப்பற்று எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகேவா, 5 பேர் செத்து போயிருக்கான்ல. இங்கே இன்னொரு கேள்வியும் இருக்குது. எப்படி மாநில அரசு தவற விட்டுச்சோ அதே அளவுக்கு ஒன்றிய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. மோடி என்ன பண்ணுறார்? 5 பேர் செத்துருக்காரு. தமிழ்நாடுலாம் ஓட்டு கேட்கும்போது ஒரு துடிப்பீங்களே ஜி, 5 பேர் செத்துருக்காங்க ஜி, உங்கள் ஃபங்க்ஷன் தான் ஜி, ஏர்ஃபோர்ஸ் ஃபங்க்ஷன் ஜி. மோடி வாய் திறந்துருக்கணும்ல, அறிக்கை விட்டாரா? ஹமாரா தேஷ்மே வீடியோ விட்டாரா? வரல, ஓகேவா. இன்னொன்று, இந்த சாகசத்து மூலமாக மக்களுக்கு என்ன பயன்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் வந்து நகைப்புக்குரிய, அது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பெருமை பறைசாற்ற நிகழ்ச்சியை நடத்திட்டு அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து உரிய வருத்தமோ இழப்பீடோ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். ஜெயலலிதா பாணியில் மீண்டும் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு தாங்காது அப்படிங்கிறத சொல்லிக்க வேண்டியிருக்கு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.